வணக்கம் மக்களே, வெல்கம் டு LIV தமிழ் சுற்றுமுலா. நான் உங்கள் SS. இலை எடுக்கிறோம், இன்னும் கிழங்கு போடுறோம், வெங்காயம் போடுறோம், கேரட்டு, பீட்ரூட்டு எல்லாம் பண்ணுறோம். கீழே ஆனை கரடி பார்த்துருக்குறேன். ஹாய், வணக்கம். இன்னைக்கு ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறோம். ஸோ இதுதான் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட். வந்த அன்னைக்கு இன்னைக்கு கிளைமேட் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு மழை சாரல் விழுகிற ஒரு கண்டிஷனில் செம்மையாக என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ட்ரிப் என்னென்னா, ஒரு வில்லேஜ் இங்கே இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்துக்கு போகக்கூடிய ஒரு டவுன் பஸ்ஸில் ஏறி அங்கே வரைக்கும் ட்ராவல் பண்ணி போய் என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்றத தான் இந்த ட்ரிப்பில் ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ LIV தமிழுக்காக இந்த ஊட்டி ட்ரிப்புக்கு என் கூட நம்ம வழக்கம் போல் சூப்பர் டீம் பாக்கி, ராம்ராஜ் எல்லாம் சேர்ந்து ஒரு என்ஜாய் பண்ணலாம்னு வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஸோ எங்களுடைய இந்த ட்ரிப் ஊட்டியிலிருந்து தட்டநேரி அப்படின்ற அந்த ஒரு மலைவாழ் கிராமத்துக்கு நாங்கள் இந்த பஸ் மூலமாக தான் போக போகிறோம். ஸோ இந்த பஸ்ஸில் நாங்கள் தட்டநேரின்ற வில்லேஜுக்கு போகிறதுக்கு தான் நாங்கள் தயாராகி ரெடியாக இருக்கோம். நீங்கள் ஒரு திடீர்னு பயன்படுத்துறீங்க. ஸோ இந்த தட்டநேரி வில்லேஜ் பார்த்திங்கன்னா ஊட்டியிலேருந்து ஒரு மணி நேரம் 1 hour ட்ராவல் டிஸ்டன்ஸில் நம்ம அந்த தட்டநேரின்ற ஹில் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த வில்லேஜுக்கு போய் நம்ம ரீச் ஆகும். ஸோ இந்த ட்ராவல் ஊட்டியில் ஆரம்பித்து வயா கூடலூர், அந்த நம்ம கூடலூர் முதுமலை போகக்கூடிய அந்த ரோட் வழியாக போனால் தான் நம்ம இந்த தட்டநேரியை போய் ரீச் பண்ண முடியும். எங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆன உடனேயே ஒரு பிரிஸ்லிங், ஒரு மழைச்சாரல் எல்லாம் சேர்ந்து செமையாக எங்களை வரவேற்றுச்சு. பட் என்னடா மழை பெய்யுதே, ஃபுட்டேஜ் எல்லாம் எதுவும் கேப்சர் பண்ண முடியாமல் போய்ட அளவுக்கு மழை வந்துட்டுருக்குமோ அப்படின்னு நினச்சோம். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அது ஸ்டாப் ஆகிடுச்சு. பட் கிளைமேட் சூப்பராக இருந்தது. செம்ம சில்னஸ், என்ஜாயபிள் மெமரின்னே சொல்லலாம். இது ஒரு மினி பஸ் ஸ்டைல் ஆஃப் ஒரு டவுன் பஸ். லென்த்தெல்லாம் பெருசாக இருக்காது, சின்ன ஒரு மினி வேன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மினி பஸ்ஸில் நாங்கள் இப்போ ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தட்டநேரின்ற இடத்தை நோக்கி போகிறோம். ஸோ இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா தலக்கொந்த அப்படின்ற ஒரு பிரிவு. இங்கேருந்து தான் அந்த இப்போ நம்ம செக் போஸ்ட் போட்டு போலீஸ் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களே, இது இந்த மைசூர் போகக்கூடிய 36 பெண்ட் இருக்கக்கூடிய கல்லட்டி ரோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ அது இறங்குறதுக்கு தடை செய்யப்பட்ட பகுதியாக இருக்குது. ஏறுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க, பட் இறங்குறது போகிறது எல்லாமே லோக்கல் வண்டிங்க தான். நீலகிரி ஊட்டி ரிஜிஸ்ட்ரேஷன், ஊட்டி லைசன்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரோட்டில் அலோடு. ஸோ அந்த தலக்கொந்தா பிரிவுலேருந்து டுவோர்ட்ஸ் கூடலூரை நோக்கி போகிற ரோட்டில் தான் இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். எக்ஸலண்ட் பிளேஸ், பார்க்க எல்லாம் பச்சை பசேர்னு க்ரீனரியாக, கூடவே மழை துளி சாரல் இருந்தால் எப்படி இருக்கும், செம்மையாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் போயிட்டுருக்கும்போதே கொஞ்சம் தூரத்தில் ஒரே டூரிஸ்ட் ட்ராவல் வெஹிக்கிள்ஸாக பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன ரீசன்னா, பைன் ஃபாரஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸ் அந்த போகிற வழியில் இருந்ததால் கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது. பட் நல்ல கூட்டம், நிறைய டூரிஸ்ட் பீப்புள், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே
அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணதை பார்க்க முடிஞ்சது. ஸோ நேரம் கிடச்சிதுன்னா நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பைன் ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கிளைமேட் வந்து நொடிக்கு நொடி அப்படியே சேஞ்ச் ஆச்சுங்க. சூப்பரான கிளைமேட்டு. திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு சாரல் விழும், திடீர்னு பனி மூட்டமாக இருக்கும். இது எல்லாமே ஒரே இடத்துல ஒரு 1/2 மணி நேரம் இடைவேளையில் கேப்பில் மாறி மாறி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. சமல்ல பாக்கி பின்னாடி திரும்பி பாரு, பின்னாடி பாரு. பஸ் நமக்காகவே இயங்குற மாதிரியே இருக்கு. ஸோ எங்களோட இந்த பயணம் சோலூர் அப்படின்ற அந்த ஜங்ஷனு, அந்த சோலூர் ஊருக்கு போகக்கூடிய அந்த பிரிவு ஜங்ஷன் கிட்ட நாங்கள் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு த பிளேஸ் நெருங்கிட்டோம். ஸோ இந்த இடம் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக ஃபேமஸ்ன்னு எங்கள் கூட ட்ராவல் பண்ண திரு கிருஷ்ணமூர்த்தி சார்ன்றவர், அந்த தட்டநேரி ஊரை சேர்ந்த மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து சில தகவல் கொடுத்தாரு. ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜங்ஷன் எதுக்குன்னா, அந்த ஷீப் ப்ரீடிங் ரிசர்ச் ஸ்டேஷன், அந்த செம்பரி ஆடு அதை விருத்தி பண்ணி அதை வளர்க்குற உருவாக்கப்படுற இடம்ன்ற மாதிரி சொன்னார். ஸோ அந்த ஜங்ஷன்லேருந்து நம்ம இப்போ தட்டநேரியை நோக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வரைக்கும் ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். ஃப்ரம் இங்கேருந்து காடு, டீ எஸ்டேட் அப்படின்ட்டு சூப்பரான இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய இடங்களில் செம்மையான ஒரு ரோட் ட்ரிப் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நமக்கு எல்லாமே இப்படின்ற நேரத்துக்குள்ளே கிடைக்கிற வசதிகள் இருக்குது. ஆனால் இங்கே வாழ்கிற மக்களுக்கு எல்லாமே டைமிங் தான். அந்த பர்டிகுலர் டைமிங்கை விட்டுட்டோன்னா அவங்களுக்கு மற்றதை ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மேடம் வந்து பஸ்ஸு பிடிக்கிறதுக்கு ஓடி வந்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் பாருங்கள். பட் ஸ்டில் அவங்க ஒரு போக வேண்டிய வேலையோ, அர்ஜென்ட்டோ, ஹாஸ்பிட்டலோ, மளிகை கடையோ எங்கேயோ போகிறதுக்காக அந்த டைமுக்கு அந்த பஸ்ஸை பிடிக்கணும். ஸோ உண்மைக்கே இங்கே இருக்கிற மக்களுக்கு நம்ம பார்க்கும்போது இது சேலஞ்சாக தெரிஞ்சாலும் இந்த வாழ்வியலோட, இந்த லைஃப் ஸ்டைலோட அவங்க நல்லாவே வாழ பழகிட்டாங்க. அவங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கும் கூட. ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு இயற்கையோடு சேர்ந்து அவங்க வாழும்போது அதில் கிடைக்கிற அலாதி திருப்தியே வேறு. ஸோ இந்த ட்ரிப்பில் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த பகுதியில் ஒரு டீ எஸ்டேட் இருக்குது. ஸோ நம்ம அந்த ப்ரீடிங் ஸ்டேஷன்லேருந்து வந்துகிட்டே இருந்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு பஸ் ஸ்டாப் வருது. பஸ் ஸ்டாப் கிட்ட இந்த டீ எஸ்டேட் வருது. இது ஒரு ப்ரைவேட் எஸ்டேட். அப்புறம் ஒன் மோர் திங், இந்த மாடுகள் நான் காட்டணும்னு நினச்சேங்க. சாதாரண மாடு தான், ஆனால் கொம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. பைசன் மாதிரி விசாரித்தோம், நாட்டு மாடு தான், பட் பைசன் மாதிரி கொம்பு அவ்வளோ பெருசு பெருசாக இருந்துச்சு. ஸோ இந்த ட்ராவலில் ஒரு 3 இடத்துல பஸ் ஸ்டாப் வந்ததுங்க. ஸோ இப்போ முதல்ல அந்த மேடம் ஓடி வந்தது, இப்போ ஒரு பஸ் ஸ்டாப் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் இன்னொரு பஸ் ஸ்டாப் வரும். ஸோ இந்த 3 பஸ் ஸ்டாப்பை தாண்டி அந்த சோலூர் அப்படின்ற அந்த மெயின் வில்லேஜ் வருது. ஸோ அந்த சோலூரிலிருந்து அதோடைய லாஸ்ட்டு இடம் தான் வந்து தட்டநேரி அப்படின்ற அந்த இடம்.
ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ரோட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இங்கேருந்து இறங்கி மக்கள் உள்ளார இருக்கக்கூடிய இன்னும் குட்டி குட்டி கிராமங்களை அவங்க போய் ரீச் ஆகணும். அந்த மாதிரி ஒரு ட்ராவல் பயணத்துக்கு தான் ஆசைப்பட்டு நாங்கள் இந்த தட்டநேரி அப்படின்ற அந்த வில்லேஜுக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போது நம்ம ஊட்டியிலேருந்து கிளம்பி இந்த தட்டநேரின்ற வில்லேஜுக்கு ஒரு 1 hour ட்ராவல் டைமில் பியூட்டிஃபுல்லான ஒரு இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய இடத்துக்கு வந்து இறங்கியிருக்கோம். மக்களே, ஹில் ஸ்டேஷன்னா அதிகபட்சம் நமக்கு காஃபி தோட்டம் இல்லைன்னா தேயிலை எஸ்டேட் இப்படி தான் தெரியும். பட் முதல் முறையாக நான் விவசாய தோட்டம், நிறைய காய்கறிகள், கிழங்குகள் விவசாயம் பண்ணுற விஷயங்களை நான் இங்கே பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. நாங்கள் காலையில் கிட்டத்தட்ட ஒரு 10:30, 11க்குலாம் இந்த வில்லேஜுக்கு என்ட்ரி ஆகிட்டோம். ஏன்னா அங்கேருந்து வந்த முதல் ட்ரிப் அந்த பஸ்ஸில் ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 9:30க்கு நாங்கள் அந்த பஸ் ஏறினது ஒரு 10:30கிட்டே நம்ம இங்கே வந்தாச்சு. பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்ல மலைப்பூண்டு, இந்த மலையில் விளையக்கூடிய மலைப்பூண்டு அங்கே விவசாயம் ஓடிட்டு இருந்துச்சு. நிறைய மக்கள் அறுவடை பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி கேரட்டு, மற்ற கிழங்கு விஷயங்கள், உருளைக்கிழங்குகள்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. தட்டநேரி போயிடுவோம். அங்கே இருந்துட்டு திரும்ப சோலூர் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒசாட்டி அப்படின்ற அந்த பஸ் ஸ்டாப்புக்கு நாங்கள் திரும்ப வரணும். ஏன்னா அந்த பஸ் எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரிப்பு திரும்ப இந்த ஊருக்கு வரும்போது இதே பஸ்ஸில் நாங்கள் ரிட்டர்ன் போடுறது தான் பிளான். அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் பார்த்துருக்கோம், ரசிச்சிருக்கோன்றது தான் உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். அப்பா, வெல்கம் டு தட்டநேரி. அப்படியே போகிறோம். இதுக்கு தானே வந்தோம். ஆள் ஆரவு இல்லாமல் இதான் ஃபஸ்ட். வணக்கம் மக்களே, இப்போ நம்ம தட்டநேரின்ற ஒரு மலைவாழ் கிராமத்துக்கு நம்ம ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் இருந்து கிளம்பி பஸ்ஸு போகிற தூரம் போகலான்ட்டு இந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 6 கிராமங்கள் இருக்குது. சோலூருன்ற இடத்த மையமாக வச்சு எல்லாம் அந்த 6 சுற்றி இந்த தட்டநேரிலேருந்து எல்லாமே இருக்குது. எல்லாமும் இந்த ஊருக்கு தேவையான அத்தனையும் இங்கே அவங்க தேவையான விஷயங்களை அவங்களே பார்த்துக்கிறதா சொல்கிறாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்குமா, மக்கள் அவ்வளோ ஒத்துமையாக ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருப்பாங்கன்ட்டு இந்த ஊரை சேர்ந்த மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து நமக்கு நிறைய தகவல் கொடுத்தாரு. மக்களே, இப்போ பார்த்தீங்களா இந்த தட்டநேரின்ற ஊருக்கு வந்து அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு இப்போ ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஊரை பாருங்கள், ஒரு ஈகாய் இப்படி க்ளீனாக இருக்குதுங்க. ஏதோ ஒரு ட்ரீம் லேண்டில் இருக்க ஒரு ஃபீல் கொடுக்குது. வந்தால் இங்கே டூரிஸ்ட் மக்கள் மட்டும்தான் பார்க்க முடியுது. அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஊர்கார மக்கள் இது இப்போ பார்க்க முடியல. ஈவினிங் எல்லாம் இருப்பாங்களான்னு காலியாக இருக்குது. ஊர் பேரு ஊட்டி சோலூர் தட்டநேரில வந்துட்டு ஒரு 45 வீடு இருக்கு. 45 வீடு. எங்க மக்கள் மட்டும் தான் இருக்கணும், வேற அலோவ் பண்றது இல்ல. அலோவ் பண்றது இல்ல. நாங்க வந்துட்டு விவசாயம் தான் பண்றோம். டீ எடுக்கிறோம், கிழங்கு போடுறோம், வெங்காயம் போடுறோம், கேரட்டு, பீட்ரூட்டு எல்லாம் பண்றோம். மேற்படுக்கு போகும், ஊட்டிக்கு போகும், மேற்படுக்கு. ஊர்ல உங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைச்சிருக்கா? எல்லாம் இருக்கா?
எல்லா வசதி இது மட்டும் இருந்துச்சு. இந்த வருஷம் தான் மழை இல்லாம எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு மழையே இல்லை. எல்லாம் கிடைச்சிருக்கு வருது. தண்ணி எல்லாம் வீட்டுக்கே வருது. நாங்க வந்துட்டு அந்த காலத்துல இருந்து விவசாயம் பண்ணிட்டே இருக்கிறோம். இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. அங்க புயல் இருக்க முடியாது. ஹாஸ்பிட்டல் இருக்கு, சோலூர்ல இருக்கு. சோலூர்ல பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு. இருக்கு. முடியாதவங்களுக்கு அங்கிருந்து வந்து பிபி சுகர் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் நல்ல சௌகரியம் இருக்கு. இங்க வியூ பாயிண்ட் இருக்கும்போது இதுக்கு வந்து இது மட்டும் வர்றாங்க. மற்ற இடத்துக்கெல்லாம் யாரும் அலோவ் பண்றது இல்ல. இதுக்கு மட்டும் அலோவ் பண்றாங்க. வேற எங்கேயும் அலோவ் பண்றது இல்ல. சொல் பேச்சு கேட்காம சில அதனால போலீஸ் இருக்கு. இல்ல போலீஸ் நாங்க திட்டி அனுப்புறது இல்ல. போலீஸ் அது வர்றாங்க. போலீஸ் வருவாங்க. அவங்க எப்படியோ ஒரு நாளுக்கு வந்துட்டு போவாங்க. வனவிலங்குகள் பிரச்சனை இருக்கு. இருக்கு, இங்க எல்லாம் இருக்கு. எல்லா இதுவும் இருக்கு. எல்லாம் வீட்டு பக்கத்துலயே இந்த சிறுத்தை எல்லாம் இருக்குமே. யானெல்லாம் வரும். யானெல்லாம் தோட்டத்துக்கெல்லாம் வந்து எல்லாம் ஏதோ ஒரு நாள் வரும் போயிரும். கன்னடா மாதிரி. ಕನ್ನಡನ ಬಾಡಿಗೆಲ್ಲ ಹೆಂಗೆ ಎಲ್ಲಿಗೆ ಹೋರೆ ಎಲ್ಲಿಗೆ ಬಂದ್ರೆ ಏನ ಮಾಡ್ರೆ அப்படின்னு பேசுவோம். படகர் நாங்க வந்து கன்னடா தான். அம்மா பேர் தாயம்மா. மக்களே, இந்த தட்டநேரி ஊரில் வில்லேஜில் விவசாயம் நிறைய பண்ணுறாங்க. அதில் நம்ம வர வழியில் பார்க்க முடிஞ்ச ஒரு தோட்டம் ஒன்று பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தோட்டம் தான் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அந்த தோட்டத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த ப்ரொக்கோலி இதுக்குள்ளே தான் இங்கே தான் வந்து விளைவிச்சு அதுக்கப்புறம் விற்பனைக்கு அனுப்புகிறாங்க. இந்த பக்கம் பாருங்கள், பூண்டு. இதுதான் மலை பூண்டு. ஃபுல்லாக பார்க்க குட்டியாக நெல் நாற்று மாதிரியும் தெரியுது, வெங்காய எல்லா மாதிரியும் தெரியும். பட் ஃபுல்லாக அது பூண்டுங்களாம், மலை பூண்டு. நம்ம இன்னும் நியர்பை ஏதாவது தோட்டம் இருந்து நாங்கள் போய் பார்ப்போம். மக்களே, இப்போ பாருங்கள், நம்ம மக்கள் முன்னாடி என்னை விட்டுட்டு நடந்து போயிட்டாங்க. நான் அப்புறம் கோழி பூண்டெல்லாம் ஃபோட்டோ எடுக்க போன பொழுது ரொம்ப இயற்கையின் சொர்க்க பகுதி மாதிரி இருக்குது. அழகு இந்த தட்டநேரி. ஒரு புது வில்லேஜ், புது ஊருக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு தான் இங்கே வந்தோம். அது எங்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு ஃபீலை கொடுத்துச்சேன்னா கண்டிப்பாக ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸலண்ட் அனுபவம். இந்த ரோடு வந்து நம்ம அந்த கல்லட்டி மசினக்குடி 36 பெண்டு போகுது இல்லையா, அந்த பெண்டில் போய் ஜாயின் பண்ணக்கூடிய செக் போஸ்ட் கிட்டே போகிற ரோடு. இப்படி இதில் நம்மலாம் அலோடு கிடையாது. உள்ளூர்காரவங்க ஜீப் வச்சுருக்கவங்க அவங்க கூட தான் நம்ம போக முடியும். தனியாக போகக்கூடாதுன்ட்டு போகிறதுக்கு நாட் அலோடுன்றதை ஊர் மக்களும் சொன்னாங்க, திரு கிருஷ்ணமூர்த்தி சாரும் சொன்னாங்க. இப்படி ஒரு அருமையான ஒரு தட்டநேரின்ற மலை கிராமத்துக்கு உங்களுக்காக சூப்பராக ஒரு நல்ல வீடியோ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஸ்பெஷல் ட்ரிப் இன்னைக்கு இங்கே வந்து ஒரு அருமையான வியூ பாயிண்ட்டும், இதோ தேயிலை எஸ்டேட்டு, எங்கே பார்த்தாலும் விவசாய நிலமாக இருக்குது. நிறைய காய்கறிகள், கிழங்குகள் எல்லாம் பயிரிட்டுருக்காங்க. எல்லாத்தையுமே நான் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணி அதை பார்த்து ரசிக்க போகிறேன். பாய் பாய். மக்களே, நாங்கள் தொலைநோக்கு பார்வையோடு சொல்லிக்கிறோம். இதுதான் கேரட்டு. மேலே பச்சை வசேன்னு இருக்கும், பிடிங்கி பார்த்தா தான் தெரியும். ரெட் கலர் ஆரஞ்சு கலரா? ஆரஞ்சு கலர் நினைக்கேன். ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதுக்கு பேர் தான் கேரட்டு. அதை குழம்புக்குள்ள போடலாம், சாம்பாருக்கு போடலாம், அது கூட பீன்ஸ் போட்டு பொரியலும் பண்ணலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்க, உங்கள் இஷ்டம். இதுக்கு மேலே
இதுக்கு மேலே நான் சொல்லலை, எல்லாம் திட்டுறாங்க. என் பேர் லட்சுமிங்க. சோடூர் ரோசாக்கி. நாங்கள் இது உடச்சிக்கிட்டு இருக்கிறோம் பூண்டு. அப்படியே பறிச்சு அனுப்புறதெல்லாம் கிடையாது. பறிச்சு அது விதைக்கு பொறிச்சு காய வச்சு விதைக்கு திரும்பி போடணும். விளைச்சக்காக திரும்பி போடணும். மேட்பாளையத்துக்கு போடுறது போயிடும். அத்தை இது காரட்டு, பீட்ரூட்டு, கிழங்கு, முள்ளங்கி, உருளைக்கிழங்கு இங்கே வருது. எல்லாம் வருது. அதுதான் சொந்த ஊர். இங்க உங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் உங்க வயசுக்காரங்களா இல்ல இன்னும் சின்னவங்களா? என் குறைசி எல்லாம் சின்னவங்க தான். எல்லாம் அங்க அவங்கள இருக்காங்க. சரி, எதுக்கு இந்தம்மா தட்னேரி, அந்தம்மா தட்னேரி, அந்தம்மா தட்னேரி, அந்தம்மா தட்னேரி இங்கே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். நம்ம அங்கே கீழே ஊர்ல இருந்து இங்கே வந்துட்டோம். மதுரையில் இருந்து இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து செட்டில் ஆகிட்டோம். ஏன் அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த மாதிரி தனியாக நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம்? இங்கே இந்த கோல்டு இந்த குளிருக்கு அதுக்கு நல்லா பிடிச்சிக்கிச்சு. எங்க போனாலும் கிடைக்காது. எங்க இப்போ பொருளை நீங்களே உற்பத்தி பண்ணி வெளியில போய் வாங்குறது இல்ல. அரிசி பருப்பு இங்கே இருக்குது, காட்டுல இருக்குது. எல்லாம் இங்கே எல்லா காலத்துலயும் இந்த பயிர் எப்போதும் இருக்கு. குறிப்பிட்ட காலம் இது எப்போதும் இருக்குது. போட்டாலும் ஆகும். அடிச்சிட விட்டுட்டு மழை குறைவுன்னு கேள்விப்பட்டேன். இந்த டைம் மழை குறைவு. மழை அடிச்சிருந்தா இப்போ இலை எடுக்கிறது போட்ட டைம் நல்லா ஆகும். தண்ணி இல்லை, மழையே இல்லை, தண்ணி மழை வந்தா நல்லா இருக்கும். மிருகங்கள் பத்தின பயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கா? மிருகம் கீழே ஆனை, கரடி பார்த்துருக்குறோம். அட்டி கீழே நம்ம வீட்டுக்கு போன அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வர்றதில்ல. நம்ம வீட்டுக்கு போன வருஷம் வந்துருச்சு. பன்னி நிறைய வருது. இவங்க மதுரைக்காரங்க. நீங்க எல்லாம் பேசுற மொழி கொடுகிற மொழி. நம்ம தமிழ் படுக சொன்ன படுக்கா. என்ன சொல்றது, எல்லாருமே ஆனா ஒண்ணா ஒத்துமையா இருக்கீங்க. எல்லாம் ஒற்றுமை தான். மதிய டைம்ன்றதால இந்த மாதிரி காலியா இருக்கு. இல்லைன்னா எல்லாமே ரோடே பொதுவா காலியா இருக்கு. ஆலையில எல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க. காலையில போயிருவாங்க, சாயங்காலம் கொஞ்சம் எல்லாம் குழந்தைங்க எல்லாம் கலகலன்னு இருக்கும். பள்ளிக்கூடம் போயிருக்காங்க, எல்லாம் ஸ்கூல் போயிருக்காங்க. 6 ஊர்ல ஒரு ஊர் சாவாயிச்சுட்டா 6 ஊருக்காரங்க வீட்டுல இருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு சாவுனா எல்லாம் 6 பேரும் ஒற்றுமையா இருப்பாங்க. விசேஷனாலும் அப்படித்தான். அவ்வளோ ஒற்றுமையா இருக்காங்க. ಕ್ಯಾರೆಟು, ಬೀಟ್ರೂಟು, கிழங்கு, பூண்டு, டர்னிப்ஸ் வச்சிருக்கீங்க. பீட்ரூட்டும் இருக்குது. பீட்ரூட்டு எல்லாம் இருக்கு. இப்போ இந்த செடியெல்லாம் நல்லா வளர்ந்து. இது என்ன செடி? இது கிழங்கு. எனக்கு உருளைக்கிழங்கு. ஓ, இப்போ பருவம் வந்துருச்சா? இப்பதான் பிஞ்சுங்களா? இப்பதான் பிஞ்சு. இன்னும் 1 மாசம் ஆகும். 1 மாசம் ஆகும். அதெல்லாம் வாங்கி தான் சாப்பிட்ருக்கோம். எப்படி இருக்குன்னு அதான் ஐயோ போய் பார்க்க முடியுமா? கிட்ட போங்க, இங்க போய் பாருங்க. போலாமா? சாப்பிட்டு போக சொல்றாங்க. இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாக வாங்கி சாப்பிட்ருக்குறோம், அது ருசியை உணர்ந்துருக்குறோம். ஆனால் அது எந்த மாதிரி செடியிலேருந்து வருதுன்றதை உண்மைக்கு இன்ன வரைக்கும் நான் பார்த்ததில்ல. இப்போ அப்படிப்பட்ட ஒரு செடி பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன். அது ஒரு கிழங்கு செடி. என்ன செடினா உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ. இங்கே வந்து பாருங்கள், இந்த பொட்டேட்டோ எப்படி இருக்குது பாருங்கள்.
நம்ம இலைகள்லாம் பார்க்கும்போது நம்ம அந்த ஆழ்வழி கிழங்கு ஸ்டைல் இலையில் இருக்குது. ஒரு பக்கம் தக்காளி மாதிரி சின்ன சுருக்கம்லாம் இருக்குது இலையில். பட் இருந்தாலும் இப்படி தான் ஒரு உருளைக்கிழங்கோடைய தோட்டம் இருக்கும் அப்படின்றத இவ்வளோ கிட்டக்க இப்போ தான் பார்க்குறேன். நமக்கு அவங்க ஆக்சஸ் பெருசாக எதுவும் கொடுக்கல, அதனால் நம்ம அனாவசியமாக அந்த இதுக்குள்ளே என்ட்ரு ஆகக்கூடாதுன்ற ஒரு ரீசனுக்காக தள்ளியே நின்று இந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு காட்டுறேன். சுற்றி கிழங்கு ஐட்டங்கள் இருக்குது. பக்கத்து தோட்டத்தில் கேரட் வச்சுருக்காங்க. இந்த பக்கமும் மற்ற பயிர் வகைகளை பயிரிட்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லி விவசாய பூமி. நான் சொன்ன மாதிரி பூண்டு இருக்குது. எல்லா விஷயங்களும் இங்கே பயிரிட்டிருக்காங்க. நாங்கள் வரும்போது விவசாய வேலை ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பணும். ஆனால் எல்லோரும் லஞ்ச் டைம்ன்றதால எல்லோரும் போயிட்டாங்க. ஸோ வேறு எங்கேயாவது இருந்தாங்கன்னா கிட்டக்க போய் எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். வாங்க மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த தோட்டத்தில் இருக்கிற முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட். பீட்ரூட் இங்கே விதைச்சிருக்காங்க. பீட்ரூட் செடி தோட்டத்துக்கிட்ட தான் இப்போ நான் நிற்கிறேன். வா, வீட்டில் 1-2 எப்போயாவது வளர்க்க ட்ரை பண்ணியிருக்கேன். பட் தோட்டத்தையே இப்போ தான் கிட்டக்க பார்க்குறேன். அருமை அருமை அருமை. சூப்பரான ஊருங்க. எக்ஸலண்ட். மக்களே, ஒரு வழியாக எங்களுடைய எண்ட் ஆஃப் த ட்ரிப்புக்கு வந்தாச்சுங்க. நாங்கள் போக வேண்டிய பஸ்ஸுக்காக அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து வெயிட் பண்ணுறோம். உண்மைக்கே நம்ம இந்த சோலூர், தட்டநேரி வில்லேஜ், ஒசாட்டி இந்த பகுதியில் நாங்கள் சந்தித்த மக்கள், ஊர் பெரியவங்க, கிராமத்து மக்கள் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு அற்புதமான உங்கள் பூமியை சுற்றி பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்பெஷலாக நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நாங்கள் ஆக்சுவலி போகும்போது கைவசமே சாப்பிட்றதுக்கான பொருள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். இந்த பேப்பர் கவரை போடுறதுக்கு நான் குப்பை தொட்டி கூட அங்கே பார்க்கலங்க. அவ்வளோ சுத்தமாக வச்சுருந்தாங்க. ரியலி டிசிப்ளினை கற்றுக் கொடுத்தது உங்கள் பூமி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்படிப்பட்ட ஒரு நல்ல கிராமத்தை நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு எங்களுக்கு உங்கள் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே நிறைவேற்றி விட்டது. உண்மையிலே நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட். அதுதானே பரவாயில்ல. நம்ம எதிர்பார்த்ததுக்கு அதோட நல்லா தான் இருந்துச்சு. போனோம், நல்ல ஒரு மக்களும் பரவாயில்ல. யார்கிட்ட பேச நல்லா பேசுகிறாங்க, இடமா பேசுகிறாங்க. நல்ல ஜனங்கள் மரியாதையாக பேசுகிறாங்க. மக்கள் ஆனால் சூப்பர்ல. நல்லா பேசுகிறாங்க. யாருக்கு என்னன்னே தெரியாது, நமக்காக போய் இங்க இருந்து சாப்பிடுவாங்க. மறுபடியும் வந்து கூப்பிட்டாங்க, கீழே இறங்கி போனீங்களா? சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டீங்க. டீ காஃபியாச்சும் முடிச்சிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட என்ன கூட ஆமா வாண்டடா வந்து கூப்பிடுறாங்க. அங்க சொல்லிட்டு வேணாம் சொன்னா திரும்ப இந்த பக்கம் நின்றுருக்கோம். பின்னாலே வந்துட்டாங்க. வாங்க டீயா சாப்பிடுங்க, சாப்பாடு வைக்க வந்தாங்க. நல்ல பாசமா அக்கறையா. உண்மை நமக்கு தெரிஞ்ச சொந்த வந்தவங்களும் தடுப்பாங்க. பரவாயில்ல. பார்த்த உடனே 2 வார்த்தை பேசணும். நல்லா விவசாயிகள், நல்ல ஜனங்கள், நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை. ஊர் என்ன சொல்கிறது, ஊர் செம்மங்க, செம்ம பிளேஸ். ஆக்சுவலாக மாமா இல்லைன்னா நேரம் நாங்களாம் வேலைக்கு போயிட்டு டிப்ரெஷனில் இருப்போம். ஒரு டிப்ரெஷன். அந்த ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் காரணமான எங்கள் சேவகன் சதீஷ் அவர்கள் தான். இந்த எல்ஐபியோட நிறுவனர். எல்ஐபி இன்சூரன்ஸ் லைஃப். ஆமா, ஃபுல் ஃபார்ம். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். ஓகே, வேற என்ன இந்த இடத்த போய் சொல்லணும்னா, செம்ம காலையில் ஒரே மழை மயானம் இப்போ இருக்கு. ஆனால் இங்கே பாருங்க மக்கள், இப்போ வெயில் அடிக்குது. ஃபுல்லாக சொட்டிங்காக தான் இருக்கு. ஓகே, பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் ராஜ்குமார் அண்ட் பாக்கியராஜ். நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே. இப்போதைக்கு இப்போ எங்கே இருக்கோன்னா, நாங்கள் ஊட்டியில் சோலூருங்கிற ஒரு ஊரில் இருக்கோம். ராஜ் சொன்னது தான். நான் என்ன சொல்ல ஓகே, தாங்களுடைய கருத்து என்னன்னா, இங்கே இருக்க கிளைமேட் எப்பயுமே நல்லாயிருக்கும். இங்கே காலையில் வந்தோம், சில் கிளைமேட்டுன்னு மலை சாரலோட. அதெல்லாம் நாங்கள் சொல்லி என்ன சொல்லுவாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்னா, இப்போ நாங்கள் வர வழியில் பூண்டு அந்த இதெல்லாம் தோட்டம் இதெல்லாம் பார்த்தோம். அவங்க பேசின அந்த மக்கள்
இங்கே வாழ்கிற மக்கள் அவங்க பேசின விதம். ஓகே, இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா நம்ம சேவகன் சதீஷ் அவர்கள் பேசுவார்கள். சேவகன் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்களே. ஸோ இப்போ எல்ஐவி தமிழுக்காக நம்ம கேங்கோட செமையாக ஆட்டப்பாட்டன்னு என்ஜாய் பண்ண ஊர் வந்து சோலூர் அப்படின்னு இடத்துல நிழற்கொடை அக்கோஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல தான் இருக்கோம். எக்ஸலண்ட் பிளேஸ், செமையாக இருந்தது, மறக்கவே முடியாது. ஒன் டே ட்ரிப்பு மாதிரி ஒரு நல்ல ஒரு மலைவாழ் கிராமத்துக்கு போகணுன்னு நினச்சோம். அதுக்கு ஏற்ற பிளேஸாக இந்த இடம் அமைஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்த பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ண ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற அந்த பேக்கரி கடை அண்ணனுக்கு தேங்க்யூ, பை. மக்களே, இதோட தட்டநேரி வில்லேஜின் பார்ட் 1 வீடியோ முடியுது. பார்ட் 2ல் சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் ஏரியா, அங்கேருந்து பார்க்குறதுக்கு ஊட்டியோட அழகு எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் தான் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக மறக்காமல் பார்ட் 2 வீடியோவையும் பாருங்கள். எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் எல்ஐபி தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.